அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய கேள்விகள். இந்தியாவில் ஐரோப்பிய வரலாறு, ஐரோப்பியர்களின் ஆதிக்கம், இதை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் காணலாம். முதல் கேள்வி, பண்டைய காலம் முதற்கொண்டே இந்தியா டேஷ் நாடுகளுடன் வாணிக உறவு கொண்டிருந்தது. எங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுடன். குறிப்பாக ஐரோப்பாவில் அந்த ரோமுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பழங்காலம் முதல் வாணிப தொடர்பு நடைபெற்றது. இந்தியா அகழ்வாராய்ச்சியில் அரிக்கைமேடு, புதுச்சேரிக்கு அருகில் இருக்க அரிக்கைமேடு என்ற பகுதியில் ரோமானிய நாணயங்கள், தொழிற்சாலைகள்லாம் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அகழ்வாராய்ச்சியின் மூலமாக. அப்போது பண்டைய காலம் முதற்கொண்டு இந்தியா ஐரோப்பிய நாடுகளுடன் வாணிக உறவு கொண்டிருந்தது. அடுத்து, இடைக்காலம் வரை வாணிகம் பெரும்பாலும் தரை வழியாகவே நடந்து வந்தது. ஆனால் 15ஆம் நூற்றாண்டில் டேஷ் எழுச்சியினால் தரைவழி வாணிபம் தடைப்பட்டது. யாருடைய எழுச்சின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியர்கள். இந்த துருக்கியர்கள் என்பவர்கள் இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற பகுதியை 1453ஆம் ஆண்டு கைப்பற்றுவாங்க. அதனால் தரைவழி போக்குவரத்து தடைப்படும். அதனால் இந்தியா போன்ற கீழே நாடுகளுக்கு செல்வதற்காக கடல் வழியை கண்டுபிடிப்பதில் ஐரோப்பியர்கள் முனைப்பு காட்டினார்கள். அடுத்து, இந்தியாவுக்கு கடல் வழியை காண்பதில் முதலில் வெற்றி பெற்றவர்கள் யார்? எந்த ஐரோப்பிய நாட்டினர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். இவங்க தான் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதல்ல வெற்றி அடைந்தார்கள். அடுத்து, டேஷ் என்ற போர்ச்சுகீசியர் நன்னம்பிக்கை முனை என்பது தென்னாப்பிரிக்காவோட கடைசி முனை. அதன் வழியாக கிபி 1498ஆம் ஆண்டு மே, சில புக்கில் 27 இருக்குது, சில புத்தகத்தில் 20 இருக்குது, 27ஆம் தேதி அன்று இந்தியாவில் மேற்கு கடற்கரையில் உள்ள கோழிக்கோடு துறைமுகத்தை அடைந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா. முதல்ல வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தலோமியா டயஸ் தான் வருவார். அவர் தென்னாப்பிரிக்காவின் அந்த முனை பகுதியிலே நின்றுறாரு. அங்கே புயல் முனை என்று இது பண்ணுறாரு. அந்த முனைக்கு பேர் புயல் முனை. அதை தாண்டி வர முடியல. அதற்கு நன்னம்பிக்கை முனை என்று பெயர் வைத்து திரும்ப போர்ச்சுகீஸுக்கு திரும்ப செல்கிறாரு. அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா தான் இந்தியாவிற்கான வழியை கண்டுபிடிக்கிறாரு. போர்த்துகீசியரை தொடர்ந்து டேஷ் ஆகியோர் வணிகம் செய்ய இந்தியாவிற்கு வந்தனர். யார் வராங்க? வராதவர்கள் யார்? போர்ச்சுகீசியரை தொடர்ந்து இந்தியாவுக்கு டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. ஆனால் அமெரிக்கர்கள் வரலை. அமெரிக்கா வரவில்லை. அடுத்து, இந்தியாவில் வாணிகம் செய்ய ஏற்பட்ட கடும் போட்டிகளில் இறுதியில் வெற்றி பெற்றவர்கள் யார்னா ஆங்கிலேயர்கள். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள்லாம் அந்த 15, 16ஆம் நூற்றாண்டில் வலிமையாக இருந்தாங்க. 17, 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்களும் இங்கிலாந்துக்காரர்களும் இந்தியாவில் வலிமையாக இருந்தாங்க. இந்த 3 கர்நாடக போர் மற்றும் பிளாசி பக்சார் போர் முடிவுகளின் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் மிக வலிமையான சக்தியாக இருந்தார்கள், வெற்றியும் பெற்றார்கள். கிபி 1600ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி டேஷ் வணிகர்கள் சிலர் ஒன்று கூடி கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினர். எங்கன்னா ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள் தான் ஒன்று கூடி இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக ஒரு பட்டயத்தை இங்கிலாந்து மகாராணிக்கிட்டேருந்து வாங்குறாங்க. அப்போ தான் கிழக்கிந்திய கம்பெனி 1600ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி தொடங்கியது. ஒரு சில புத்தகத்தில் 1599 கொடுப்பாங்க, 1600 சில புத்தகங்களில் காணப்படுகிறது. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு இந்தியாவோடு வாணிகம் செய்யும் தனி உரிமையை அந்த நாளில் இங்கிலாந்து அரசியாக ஆட்சி புரிந்து வந்தவர் யார்? அப்போது இங்கிலாந்து மகாராணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் எலிசபெத். இந்த முதலாம் எலிசபெத் என்ற மகாராணி தான் 1600ஆம் ஆண்டு இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு நம்ம ஒரு பட்டயத்தை வழங்குறாங்க. நீங்கள் போய் இந்தியாவில் வாணிகம் செய்யலாம் அப்படின்ற ஒரு பட்டயத்தை, அதிகாரத்தை அளிக்கிறாங்க. 1757ஆம் ஆண்டு பிளாசி போரில் பெற்ற வெற்றி ஆங்கிலேயர் முதலில் வங்காளத்தையும் இறுதியில் இந்தியா முழுவதையும் கைப்பற்றுவதற்கு அலிகோலியது. யார் கைப்பற்றினா? பிளாசி போரில் யார் வெற்றி பெற்றான்னு பார்த்தீங்கன்னா பட்லர். இவர் வங்காள சுல்தான், அதாவது வங்காள நவாப்பாக இருந்த சிராஜ் உத் தௌலாவை இந்த பிளாசி போரில் வீழ்த்தியிருப்பார். அதுதான் ஆங்கிலேயர் இந்தியாவில் அடிக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு போராக அமைந்தது பிளாசி போர். இந்தியாவில் கிழக்கிந்திய வணிகம் நிறுவனம் நடத்தும் ஆட்சியை சீர் செய்யும் நோக்கத்தோடு இங்கிலாந்தின் பார்லமன்றம் டேஷாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தை நிறைவேற்றியது 1873. அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதிகமான லாபத்தை சம்பாதிச்சது
அதனுடைய உறுப்பினர்களும் இயக்குநர்களும் நல்லா செல்வ வளத்தில் கொழித்திருந்தார்கள். ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி வந்து நஷ்டத்தில் இயங்கியது. இதனால் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பவுண்ட் மதிப்புள்ள தொகையை வந்து இங்கிலாந்து பாராளுமன்றம் கிட்ட கேட்குறாங்க, அரசுகிட்ட கேட்குறாங்க. அப்போது கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க 1773ஆம் ஆண்டு. முதல் தலைமை ஆளுநராக ஆட்சி புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இவர் காலத்தில் தான் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது. இவர் தான் வந்து முதல் தலைமை ஆளுநராக ஆட்சி புரிந்தவர். பொறுத்துக வெல்லஸ்லி பிரபு என்ன திட்டத்தை கொண்டுட்டு வந்தார்? துணைப்படை திட்டம். டல்ஹௌசி பிரபு அவகாசி கொள்கை, வாரிசிலப்பு கொள்கை. சர் ஜான் ஷோர் என்ன திட்டம்? அவர் வந்து தலையிடா கொள்கை, எதுலேயுமே தலையிட மாட்டார். அப்போ சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அனைத்தும். அடுத்து, நாடு இழந்த மன்னர்களும் ஆங்கில ஆட்சியை விரும்பாத இந்திய மக்களும் ஆங்கில ஆட்சியின் மீது வெறுப்பை அடைந்தனர். அவ்வித வெறுப்பை 1857 டேஷ் தலைமை ஆளுநராக ஆட்சி புரிந்த காலத்தில் பெரும் புரட்சியாக வெடித்தது. யாருன்னா கானிங் பிரபு. அவர் காலத்தில் தான் வந்து 1857ஆம் ஆண்டு இந்திய புரட்சி, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய சிப்பாய் கழகம் என்று அழைத்தார்கள். நம்ம இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் இந்திய சுதந்திர போர் என்று அழைத்தார்கள். இது வந்து 1857ஆம் ஆண்டு நடந்தது. யாருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. நமது நாட்டு வரலாற்றில் கழகத்தை எதிர்த்து இந்தியர்கள் நடத்திய சுதந்திர போர் 1857 நடத்திய சுதந்திர போர் என வழங்கப்படுகிறது. ஆனால் சில ஆங்கில எழுத்தாளர்கள் இதனை டேஷ் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் ஐரோப்பா ஆங்கில எழுத்தாளர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 1857ஆம் ஆண்டு நடந்த புரட்சியை சிப்பாய் கழகம் என்று அழைக்கின்றார்கள். முதல் இந்திய சுதந்திர போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1857. இதுக்கு முன்னாடி 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி நடைபெற்றிருக்கும். அடுத்து, டேஷ் பிரபுவின் நாடு பிடிக்கும் கொள்கை, அதாவது வாரிசிலப்பு கொள்கை, அதாவது அவகாசியிலி கொள்கையினால நாட்டின் பெருத்த குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இங்கே இருந்த அந்த தனி ஆட்சியாளர்கிட்ட ஏற்படுத்தியது சமஸ்தானங்களிடம். யாருன்னா டல்ஹௌசி. இந்த டல்ஹௌசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் 1857 கானிங் பிரபு ஆட்சி புரிந்தபோது முதல் இந்திய சிப்பாய் கழகம் இந்தியாவில் நடைபெறும். நேரடி வாரிசு இல்லாத பல சுதேச மன்னர்களின் ராஜ்யங்கள் ஆங்கில பேரரசுடன் இணைக்கப்பட்டன. எடுத்துக்காட்டாக ஜான்சி, சாதரா, ஜெய்ப்பூர், சாம்பல்பூர், உதய்பூர், நாகபுரி முதலிய ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இந்த திட்டத்தின் பெயர் என்ன? இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவகாசியிலி கொள்கைன்ட்டு பேர். அப்புறம் இன்னொரு பேர் வந்து என்னென்னு வாரிசிலப்பு கொள்கையினும் இதற்கு பேர், நாடு பிடிக்கும் கொள்கையினும் இதை அழைப்பாங்க. இதை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி பிரபு. அதாவது ஜான்சியின் அரசி யார் ஜான்சி அப்படின்னு அரசுனா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். இந்த மணிகர்ணிகா அப்படி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயின் இயற்பெயர் தான் வந்து மணிகர்ணிகா. அடுத்து, மகாராஷ்டிரத்தில் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் வளர்ப்பு மகனான டேஷுக்கு ஓய்வு கால ஊதியம் மறுக்கப்பட்டது. யாருன்னா நானா சாஹிப்க்கு ஓய்வு ஊதியம் மறுக்கப்பட்டது. அதனால் இந்த பேஷ்வாக்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த புரட்சியில் ஈடுபடுவார்கள். அடுத்து, நல்லாட்சி நடைபெறவில்லை என்ற காரணம் காட்டி டல்ஹௌசி பிரபு டேஷ் நாட்டை ஆங்கில பேரரசுடன் இணைத்து கொண்டார். எதுனா அயோத்தியில் வந்து நல்லாட்சி எடுக்கலை அப்படின்ட்டு டல்ஹௌசி அந்த நாட்டை ஆங்கிலேய அரசுடன் இணைத்துக் கொள்வார், அயோத்தியை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அவகாசியிலி கொள்கையால் அரச குடும்பங்களை சார்ந்திருந்த எண்ணற்ற குடும்பங்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டன. நாடு இருக்கும் கொள்கையினால் ஆங்கிலேயர்கிட்ட இணைஞ்சனால அவங்கள படையெல்லாம் பராமரிச்சுக்கினாங்க. அதனால் வந்து பல குடும்பங்கள் வந்து வேலை செய்யாமல், வேலை இல்லாமல், வேலை வாய்ப்பை இழந்து நாடு வழியாக திரும்பினர். அடுத்து, அவர்கள் பல பொருளாதார கொடுமைகளுக்கு உள்ளாயினர். பல பெரும் நிலக்கிழார்கள் மற்றும் ஜமீன்தார்கள் தங்கள் நிலங்களை இழந்தனர். ஜமீன்தார்களும் நிலக்கிழார்களும் தங்களுடைய நிலங்களை இழந்துட்டாங்க. சுதேச மன்னர்களின் படைகள் கலைக்கப்பட்டது. அந்த படை வீரர்கள்லாம் என்ன ஆனாங்க? வேலை இழந்தாங்க. அதனால் அவர்கள் ஆங்கில ஆட்சியின் மீது சீற்றம் கொண்டனர். அப்போ கீழ்கண்ட கூற்றுகளில் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக இந்த கொள்கை, அவகாசியிலே கொள்கை, ஜமீன்தார்கள் நிலங்களை இழந்தது, சுதேச மன்னர் கலைக்கப்பட்டு அந்த படை வீரர்கள்லாம் வேலை வாய்ப்பு இழந்தனர். இதனால் ஆங்கிலேயர் மீது அவர்கள் கோபத்துடன் இருந்தனர். அப்போ அனைத்தும் சரியாக உள்ளது.